ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ நேத்திக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் ஆன்லைனில் லீக் ஆயிருச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் ப்ரீமியர் ஷோஸும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில முக்கியமான செலிபிரிட்டிஸ், ஃபேன்ஸ், ஸோ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி எப்பயும் ஒன்று நடக்கும்ல, பெரிய படங்கள் வந்ததுன்னா ஒரு ப்ரீமியர் ஷோ, ஸ்பெஷல் ஷோ, அது மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் நிறைய பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்துட்டு சோஷியல் மீடியா, ட்விட்டர், எக்ஸோ அதுலலாம் அவங்களோட ரிவ்யூஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அதனால கண்டிப்பா ஸ்பாயிலர் இருக்க தான் போகுது. ஸோ ஸ்பாயிலர் வேணான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து முடிச்சுட்டு நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன காமிச்சிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ரிவ்யூஸ்லாம் என்ன மாதிரி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து இப்போ வரையும் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, பக்கா ஆக்ஷன் ஃபிலிமா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷனுக்கு குறைய இல்லை, ஆக்ஷன் கட்ஸ், கொரியோகிராஃபி எல்லாமே தரமா இருக்கு. முக்கியமா ரெட் ஹல்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா பீக் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவல்னு சொல்லிட்டு பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டில் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த படத்துல இன்னொரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவா இருக்கக்கூடிய சாம் வில்சன் அந்த ஆக்டர் ஆந்தனி, சோ அவர் வந்து வேற லெவல் பண்ணிருக்காரு. இந்த ஒரு கேரக்டரை சூப்பரா படம் ஃபுல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு படம் சிவில் வார் ஃபீல் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் சிவில் வார் படம் அண்ட் வின்டர் சோல்ஜர் வைப்ஸ் டெஃபினட்டா இந்த படம் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்டா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் நிறைய கொடுத்து கதை ஃபோக்கஸ்டா ஏதாவது கொஞ்சம் போயிருக்கலாம். பட் அவங்க கொஞ்சம் ஹாஃப் குக்டா தான் இதை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். முக்கியமா வில்லன்ஸ் பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லைக் வந்திருக்கக்கூடிய வில்லன்ஸ், காமிச்சிருக்கக்கூடிய வில்லன்ஸ் வந்து யாருமே பவர்ஃபுல்லா இல்ல, யாரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல, யாருக்குமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைன்ற காரணத்தினால அவ்வளோ பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் நமக்கு அது வந்து ஃபீல் ஆகல. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பரபரன்னு போச்சு. இதை தாண்டி எந்த வில்லனும் வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணல. இந்த ஒரு படத்துல அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் ஒரு ஃபீல் கொடுக்கல. அதனால வில்லன் செம வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சிஜில சில இடங்கள் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல வருதா இல்ல மெயினா ஹல்க் போர்ஷன்ஸ்ல வருதா அப்படின்றது வந்து கிளியரா சொல்லல. பட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் அடிபடுது சிஜி மேட்டர். மற்றபடி ஓவராலா டெக்னிக்கலி ஒரு செம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல அடிஷனலா ஆட் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வின்டர் சோல்ஜர் கலர் பேலட் எல்லாமே லிட்டரலி அந்த ஒரு படம் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் டோன் கொடுக்கும். பட் இது வந்து இன்க்ரெடிபிள் ஹல்கோட சீக்வலான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இன்க்ரெடிபிள் ஹல்க் அந்த ஒரு படத்தோட நிறைய லிங்க் இந்த ஒரு படத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சீக்வல் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல மார்வல் படம் தான். இது வந்து ஒரு ஷோர் ஷார்ட்டான ஒரு ஃபிலிம் தான், நல்லா இருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்கு. ஆனால் ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஹாஃப் குக்டா தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரியாக்ஷனான ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா நம்ம படத்தை பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் என்னன்றதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படின்றதுலாம் ஓகே, அதெல்லாம் வந்து வேற விஷயம். இப்போ போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வருவோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. லைக் போஸ்ட் கிரெடிட் சீனா ஒரு மிட் கிரெடிட் சீன், இன்னொன்று தான் போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு சொல்றாங்க. மிட் கிரெடிட் சீன்ல தான் மோஸ்ட் ப்ராபபிளி கேப்டன் அமெரிக்கா இருக்காரு, அதாவது சாம் வில்சன். ஸோ அந்த ஒரு ஃபைனல் பேட்டில் இதெல்லாம் முடியுது. இந்த ஒரு படத்துல லீடர் தான் வில்லன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி தெரிய வந்துச்சு. லீடர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சிவில் வார் படத்துல ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு செக்டார் மாதிரி, அதுல ஜெயிலும் இருக்கும், அதே மாதிரி அது வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆபீஸாவும் இயங்கும். ஸோ அது வந்து கடலுக்கு நடுவில் இயங்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவில் வார்ல கேப்டன் அமெரிக்கா கூட நின்ன ஹீரோஸ் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ராஃப்ட்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம டோனி ஸ்டார் கூட போய் மீட் பண்ணி பேசுவார்ல, அந்த இடத்துல லீடரை வந்து புடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு கேப்டன் அமெரிக்கா வந்து அவர் கூட பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இது வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களே கூட தெரியாதனமா பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நேற்று லிங்க் எல்லாம் எடுத்து வேற கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பெரிய கலவரமே பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது வீடியோ பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பண்ற அந்த ஒரு சின்ன விஷயத்தினால. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்கப்பா. நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, டக்குன்னு வீடியோ பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. நல்ல வேலை கமெண்ட் செக்ஷனோட போச்சுன்னா ஓகே, வீடியோ பிளாக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த வீடியோ கிளிப்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து லீடர் கூட சாம் வில்சன் பேசுறாரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா லீடர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கண்ணுக்கு தெரியாத
ஒரு விஷயத்தோட போராடி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் இன்னும் ஏகப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஸ்டைலில் ஐ எம் வெயிட்டிங்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து வரணும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி சாம் வில்சன் தனக்குன்னு ஒரு டீமை எப்படி சேர்க்க போகிறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பக்கி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பக்கி அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் இருக்க போகிறாரு. தென் இது மட்டும் இல்லாமல் பக்கி அவரோட தண்டர்போல்ட்ஸ் டீமை பற்றி இதில் பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு அப்படியே பேரலாக தான் தண்டர்போல்ட் படமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடிய பக்கி அண்ட் கேப்டன் அமெரிக்கா இவங்க 2 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு புது டீம் உருவாக்குறாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. பியாண்ட் சயின்ஸ், பியாண்ட் மேஜிக்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீம் பில்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஷி, ஷூரி, தண்டர்போல்ட்ஸ் டீம், ஸ்பைடர் மேன் இது மாதிரி புது யங் அவெஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவங்க ஒரு டீம் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு படம் வந்து முடியுது டோட்டலா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீனும் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்காவும் தான் இதுல வந்து ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்டாவே இந்த படத்துக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி ரொம்பவே இன்னர் பொலிட்டிக்கலி பேஸ்டு ஃபிலிமா அது இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. அமெரிக்காவுக்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொலிட்டிக்கல் வார், உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னர் பொலிட்டிக்கல் கிரஷ், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி போகுது, அதை கேப்டன் அமெரிக்கா எப்படி ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையுமே கவுண்டர் அட்டாக் பண்ணி ஃபைனலி வரப்போறாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க போகுதுன்றது நமக்கு புரிய வருது. இன்னும் ஒரு நாள் தானே வெயிட் பண்ணி பார்த்துருவோம் என்ன மாதிரி இருக்க போது படம் அப்படின்றத. தென் இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிரெடிட் சீன் எத்தனை இருக்கு, என்னெல்லாம் அதுக்கு காமிச்சது உண்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.